Hello everyone, this is me Jinsi from Gems Abroad. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இன் பிடி. நிறைய பேருக்கு நெகட்டிவ் மார்க்கிங் எந்தெந்த கொஸ்டின் இருக்கு, எந்தெந்த கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் எந்தெந்த கொஸ்டின் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். Think before you mark, a guide to reducing exam penalties. Because நம் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா in PT you have questions with negative marking. அப்போ அது என்னென்ன கொஸ்டின் தான் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, what is negative marking in PT? Definition. Negative marking in பார்த்தீங்கன்னா points are detected for wrong answers in certain tasks. It occurs in specific tasks like MCQ and highlighted correct words. Goal to discourage guessing. இதுதாங்க நெகட்டிவ் மார்க்கிங்னு பார்த்தீங்கன்னா பிடியில் மொத்தம் 4 மாடியூல்ஸ் இருக்கு. ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங், லிஸ்னிங். ஸ்பீக்கிங்ல நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல, ரைட்டிங்ல நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல, அந்த ரீடிங்ல மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. லிசனிங்லயும் மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர் அண்ட் ஹைலைட் கரெக்ட் வேர்ட்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் சும்மா அப்படியே கிளிக் பண்ணிட்டு வந்துருவாங்க. பிகாஸ் இப்போ நீங்க 3 ஆப்ஷனை கொடுத்துருக்கீங்க, அதுல வந்து 2 கரெக்ட் 1 தப்பு அப்படின்னா 2 - 1. அப்ப அந்த 2 மார்க்கு கூட கிடைக்காது. ஒரு தப்பான ஆன்சர் கொடுத்தனால உங்களுக்கு மார்க் கம்மியாகும். Why this matters? Even one wrong answer can nullify a correct one. For example, 2 கரெக்ட் 3 கரெக்ட் ஆன்சர்ல 2 கரெக்ட் 1 தப்பு. அப்போ ஆல்ரெடி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்க கொஸ்டினுக்கு நீங்க சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா 2 - 1. அப்போ 1 மார்க் தான் கிடைக்கும். கரெக்டா கொடுத்த 1 மார்க்கு கிடைக்காம போயிடும். ஸோ இட் இம்பாக்ட்ஸ் ஓவர் ஆல் ரீடிங் அண்ட் லிஸ்னிங் ஸ்கோர்ஸ். ஏன்னா அந்த நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ரீடிங் அண்ட் லிஸ்னிங்ல. ஸோ அது it can affect your reading and listening scores. Efficient strategy is not just about knowing answers but avoiding the wrong ones. ஸ்ட்ராட்டஜி. இப்போ நெகட்டிவ் மார்க்கிங் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஆன்சரை நீங்க ரேண்டமா கிளிக் பண்றதை விட உங்களுக்கு தான் கன்ஃபார்மா அது தெரியும் அப்படின்னா அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு வர்றதுதான் எப்பயுமே நல்லது. பிடி டாஸ்க் வித் நெகட்டிவ் மார்க்கிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஹைலைட்டிங் கரெக்ட் வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். லிஸ்னிங்ல மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர், ரீடிங்ல அதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர், லிஸ்னிங்ல இந்த 3 கொஸ்டினுக்குமே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் த பிடிஸ் நெகட்டிவ் மார்க்கிங் டாஸ்க். ஹைலைட்டிங் கரெக்ட் வேர்ட்ஸ்னா என்னது? உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கும், ஆடியோ கேட்கும். ஆடியோ கேட்கும் போது நம்ம அந்த டிரான்ஸ்கிரிப்ட் கூட அப்படியே வந்து மூவ் பண்ணிட்டே இருப்போம். எங்க வந்து இன்கரெக்டா சொல்றாங்களோ அந்த ஆன்சர் அந்த வேர்டை நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின்ல 4 இல்லைன்னா 5 இன்கரெக்ட் வேர்ட்ஸ் இருக்கும். நீங்க இப்போ வந்து அப்படியே சும்மா எல்லாமே பிடிச்சி கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 கரெக்ட் ஆன்சருக்கு பதிலா நீங்க ஒரு 7 கரெக்ட் ஆன்சரை கொடுத்துருக்கீங்க. 5 தான் ஆனா கரெக்ட், எக்ஸ்ட்ராவா 2 கிளிக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு மார்க் திரும்ப வரும்? 5 கரெக்ட் ஆன்சர் 2 தப்பான ஆன்சரை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இங்க இந்த 2 போய் 3 மார்க் தான் உங்களுக்கு வரும். அதனால சும்மா ரேண்டமா அப்படியே கிளிக் பண்ணிட்டே இருக்காதீங்க. கன்ஃபார்மா எனக்கு தெரியும் அப்படின்னா மட்டும்தான் ஆன்சர் கிளிக் பண்ணும். ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது லிஸ்னிங்க்கு மட்டும் கிடையாது, அது ரீடிங்க்கும். இந்த கொஸ்டின் ரீடிங்க்கும் மார்க் கொடுக்குது. ஸோ இட் வில் அஃபெக்ட் யூர் ரீடிங் ஸ்கோர் ஆல்சோ ஷோர்னா மட்டும். அதே போல MCQ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர் அந்த பேர்லயே இருக்கு. இட்ஸ் நாட் தட் ஒன் ஆன்சர், மோர் தென் ஒன். சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா 2 ஆன்சர்ல 3 ஆன்சர் கரெக்டா இருக்கலாம். அப்ப இருக்கிறதுல 3ஐயும் கிளிக் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆன்சர் தான் கரெக்ட், நீங்க 1 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு மார்க் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா 2 - 1. ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க், ஒரு தப்பான ஆன்சருக்கு -1. ஓகே, அதனால நிறைய வந்து சும்மா அப்படியே கிளிக் பண்ணிட்டு வராதீங்க. உங்களுக்கு தெரியும் அப்புறம் மட்டும்தான் இதை கிளிக் பண்ணணும். Next comes in highlight incorrect words. Highlight incorrect words. See task overview. Listen to the audio. Read the transcript. Scoring பார்த்தீங்கன்னா 10 words இருக்குன்னா உங்களுக்கு 10 points. ஒரு கரெக்ட் வேர்டுக்கு 1 மார்க். காமன் மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பயத்துல தெரியாம எல்லாம் பிடிச்சி கிளிக் பண்ணி வச்சிருவாங்க. வாட் இஸ் உங்களுக்கு ஹைட்ரஜன் வேர்ட்ஸ்னா என்னது? நம்ம டிரான்ஸ்கிரிப்ட் அப்படியே ஆடியோல சொல்லுவாங்க. நடுவுல அந்த ஆடியோல டிரான்ஸ்கிரிப்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால்னு இருக்குன்னா அவங்க வந்து லார்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அது தப்பு தானே? அப்ப அந்த வேர்டை நம்ம கிளிக் பண்ணணும்.
அது தெரியாம நிறைய பேர் ரேண்டமா கிளிக் பண்ணி வைக்கிறது. அதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் லிஸ்னிங். நல்லா நீங்க லிசன் பண்ணணும். எந்த வேர்டை வந்து தப்பா சொல்றாங்க. விஷுவல் ஸ்கேனிங். நீங்க அப்படியே அந்த கர்சர் அவங்க சொல்ல சொல்ல அந்த ஆடியோ சொல்ல சொல்ல அப்படி டிரான்ஸ்கிரிப்ட் தான் அவங்க ரீட் பண்ணுவாங்க. அப்படியே யூ ஹவ் டு மூவ் ஆன். அந்த ஒரு ஒரு வேர்ட்ஸ்க்கு மேலே கர்சர் மூவ் ஆயிட்டே இருக்கும். எங்கேயுமே ஸ்டக் ஆயிடாதீங்க. இது கரெக்டா தப்பா அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஆடியோ போயிட்டே இருக்கும். நம்ம அங்கேயே நின்றுட்டு இருப்போம். ஸோ அண்ட் அவாய்ட் ஓவர் ப்ரிப்பரேஷன். டிரான்ஸ்கிரிப்ட மெமரைஸ் பண்றது இல்ல, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு கிட்ட ஆடியோ ஆன் ஆகுறதுக்கு முன்னாடி உங்க கர்சரை பிளேஸ் பண்ணுங்க. ஆடியோ ஆன் ஆனாலே அவங்க சொல்ற ஒரு ஒரு வேர்டுக்கு மேலே அப்படியே கர்சரை அப்படியே நிக்கிட்டு போங்க. அந்த வேர்டு தப்புன்னு அவங்க சொல்றாங்க தப்புன்னு சொல்றாங்கன்னா அந்த வேர்டு வந்து இன்கரெக்டா சொல்றாங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. தென் அப்படியே மூவ் பண்ணி வாங்க. நான் கடைசியா அந்த கொஸ்டினை காமிக்கிறேன் இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியறதுக்கு. ப்ராக்டிஸ் செட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோல வந்து இதுதான் உங்க டிரான்ஸ்கிரிப்ட்ல வந்து the conference starts at 9 AM இருக்கு. இதே தான் அவங்க ஆடியோல சொல்லுவாங்க. the conference begins சொல்லுவாங்க. ஆனா நம்ம டிரான்ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கு? starts இருக்கு. ஆடியோல என்ன சொல்லிருக்காங்க? begins. அப்போ இந்த starts நீங்க கிளிக் பண்ணலாம். ஏன்னா அது தப்பா தானே சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட்ஸ் தானே டிரான்ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஆடியோல என்ன சொன்னாங்க? பிகின்ஸ். அப்ப அது தப்பான வேர்டு. ஏன்னா ஸ்டார்ட்ஸ்னு சொல்றத ஸ்டார்ட்ஸ் தானே சொல்லணும். ஸோ பிகின்ஸ்னா இட் இஸ் இன்கரெக்ட் வேர்ட். ஸோ யூ ஹேவ் டு கிளிக் தட். Higher thinking words beyond the basics. So audio speed பார்த்தீங்கன்னா 140 to 160 words per minute. Errors பார்த்தீங்கன்னா 5 to 7. Normally 5 இல்லைன்னா 6 incorrect words இருக்கும். ஆனா 10 எல்லாம் இருக்காது. Accent. See, accent பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் accents வரும். பிரிட்டிஷ், அமெரிக்கன், ஆஸ்திரேலியன் accent. ஸோ இது எல்லா accentsமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் எப்பயுமே ஒரு நார்மல் ஸ்பீட்ல ப்ராக்டிஸ் பண்ணாம உங்களுக்கு இப்போ நல்லா ஹையர் டெக் ரெக்வர்ஸ் ஓகே எனக்கு ஒன்று பண்ண முடியும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்ட் ஆடியோஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்பயுமே ஸ்லோ இல்லைன்னா ஒரு நார்மல்ல தான் ப்ராக்டிஸ். ஸோ ஃபாஸ்ட் பேஸ் ஆடியோஸ். சரி அதே மாதிரி உங்களுக்கு ஹைலைட் வேர்ட்ஸ்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி நாய்ஸஸ் அதுல கேட்கலாம். டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க, ஃபோக்கஸ். சில டைம்ல நாய்ஸஸ் வரும். நம்ம அந்த கொஸ்டின்ல லைக் நாய்ஸஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட், ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் கிளிக் தி இன்கரெக்ட் வேர்ட். So follow the audio in 3 to 4 words, not word by word. Punctuation, inclusive, stop எல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்கிரிப்ட்ல the board passed the motion. ஆனா ஆடியோல சொல்லுவாங்க the board passed. நம்மளுக்கு வந்து past அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியாது. அதனால நம்ம கிளிக் பண்ணாம விட்டுருவோம். இட்ஸ் பாஸ்ட். ஸோ இட்ஸ் பாஸ்ட். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு லிசன் கேர்ஃபுல்லி. உங்களுக்கு லிஸ்னிங் ஸ்கில் கம்மியா இருக்குன்னா லிசன் டு பிபிசி பாட்காஸ்ட் கேளுங்க. ப்ரொனவுன்சியேஷன் பிபிசி ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும், அதுவும் கேளுங்க. ஸோ பிகாஸ் யூ வில் கெட் 3 டிஃப்ரெண்ட் ஆக்சன்ஸ். ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட் வரும், அமெரிக்கன் ஆக்சென்ட், பிரிட்டிஷ் ஆக்சென்ட் ஆல்சோ. இந்த 3 ஆக்சன்ட்லயுமே இந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆக்டிவ் லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு க்ளூ அப்படின்னா அவங்க சொல்லும் போது நீங்களும் அந்த டிரான்ஸ்கிரிப்ட் அப்படியே ரீட் பண்ணிட்டு போங்க. நீங்க கரெக்ட் வேர்ட் சொல்லும் போது அந்த வேர்ட் அந்த ஆடியோல தப்பா சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஈஸி டு கிளிக். ப்ராக்டிஸ் அதே மாதிரி மவுஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லேப்டாப்ல எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாலும் எக்ஸாம்ல மவுஸ் கொடுப்பாங்க. மவுஸ் வச்சுதான் நம்ம வந்து இந்த கர்சரை மூவ் பண்ணணும். எக்ஸாம்ல லேப்டாப் கிடையாது. ஸோ ஒரு மாக் டெஸ்டாவது எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்ல எடுத்துட்டு போங்க, லேப்டாப்ல எடுக்காதீங்க. ஒரே ஒரு மாக் டெஸ்ட். பிகாஸ் மவுஸ் வச்சுட்டு எப்படி இந்த வேர்டை கிளிக் பண்றது, மவுஸ் வச்சுட்டு எப்படி டிராக் அண்ட் ட்ராப் பண்றது, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு மாக் டெஸ்ட் எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி மவுஸ் கீபோர்ட்ல எல்லாம் எக்ஸாம் ஒரு மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு போங்க. கீப் மவுஸ் மூவிங் டு தி டாப் ஆடியோ. கிளிக் அன்லெஸ் உங்களுக்கு அது ஷோரா தெரிஞ்சா மட்டும் கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நெகட்டிவ் மார்க்கிங். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதோட மார்க் லிஸ்னிங்க்கு மட்டும் கிடையாது, ரீடிங்க்கு போகுது. ஹெசிடேஷன் இஸ் பெட்டர் தென் கெஸ்ஸிங். ஓகே இப்போ அது எனக்கு வந்து கன்ஃபியூஷன், எனக்கு வந்து அவ்வளோ ஷோரா இல்லை, கிளிக் பண்ணாதீங்க. இப்போ 3 கரெக்ட் ஆன்சர், ஒரு 5 ஆன்சர் கரெக்டா இருந்தது. அதுல நீங்க 3 கரெக்டான ஆன்சர் 3 மார்க் கிடைக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் 6 ஆன்சர் அங்க கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுல 3 தான் கரெக்ட். அப்படி 3 தப்புனா 0, 3 - 3. 3 கரெக்ட் ஆன்சர், 3 ராங் ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்னா 3 - 3 0. ஸ்கோரிங் பிரேக் டவுன். கரெக்டான ஒரு வேர்டுக்கு கிளிக் பண்ண வேர்டுக்கு 1 மார்க், தப்பானதுக்கு -1. கிளிக் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா பெனால்டி எதுவுமே கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, நான் இந்த ஆன்சர் வந்து 3 மட்டும் அவங்க வந்து அதுல 5 ஆன்சர் கரெக்டா இருந்தது, நான் 3 மட்டும் தான் எனக்கு கிடைச்சது, நான் 2 வந்து விட்டுட்டேன்னா ஒண்ணுமே கிடையாது.
காமன் மிஸ்டேக்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா சிலர் வந்து ரொம்ப பயத்துல டக் 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 டக்குன்னு கிளிக் பண்ணிடுவாங்க. அண்ட் ப்ரீ ரீடிங் த டிரான்ஸ்கிரிப்ட். சி நம்ம வந்து ஒரு ஆடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதை பத்தின டாபிக் கொஞ்சம் ஆடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3-2 seconds இருக்கும். ஜஸ்ட் லைக் ரீட் த டிரான்ஸ்கிரிப்ட் அண்ட் கிளிக்கிங் தி வேர்ட்ஸ் வித் ஸ்லைட் ப்ரொனவுன்சியேஷன் டிஃபரன்சஸ். சின்ன ப்ரொனவுன்சியேஷன் டிஃபரன்ஸ் அதை அப்படியே கிளிக் பண்றது. லிசன். டாஸ்க் ஓவர்வியூ. நீ இப்போ ஹையர் ரெக்வஸ்ட் வெர்ஷன் எம்சிக்யூ. எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆக ரீடிங்லயும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, லிஸ்னிங்லயும். ஸோ ரீட் அ பேசேஜ் அண்ட் செலக்ட் ஆல் த கரெக்ட் ஆன்சர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஆப்ஷன் இருந்ததுன்னா அதுல 3 வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி 90-100%. உங்களுக்கு தெரியலையா? இப்போ 4 ஆப்ஷன்ல எனக்கு 2 மட்டும் தான் கன்ஃபார்மா எம்சிக்யூன்னு பாத்தீங்கன்னா, எம்சிக்யூ ரீடிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு பேராகிராஃப் வரும். சாரி, பேராகிராஃப் இருக்கும், கொஸ்டின் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். அப்ப நீங்க அந்த கொஸ்டினை பார்த்துட்டு ஆப்ஷனை பார்த்துட்டு தென் யூ கேன் ஜஸ்ட் லுக் அட் த பேராகிராஃப். இன்ஸ்டெட் அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி நீங்க கொஸ்டின் போவேனா, கொஸ்டினையும் ஆப்ஷனையும் பார்த்துக்கோங்க. இது நீங்க பேராகிராஃபில் லொகேட் பண்ணுங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் இந்த பேராகிராஃப்ல கொடுத்துரும். சேம் அப்படியே கொடுக்க மாட்டாங்க, சினானிம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அந்த ஆப்ஷனோட மீனிங் அந்த பேராகிராஃப்ல இருக்கும். அப்போ நீங்க வந்து அந்த கொஸ்டினை பாருங்க. இது சிலப்போ அந்த ஆப்ஷன்ஸ்ல எது வந்து பேராகிராஃப்ல ட்ரூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் அந்த பேராகிராஃப்ல இருக்கா, ஓகே கிளிக் பண்ணுங்க. அது மாதிரி இருக்கா கிளிக் பண்ணுங்க. எனக்கு 3வது ஆப்ஷன் இருக்கா இல்லைன்னு கன்ஃபியூஷன் விட்டுருங்க. ஸோ 2 ஆன்சர் கொடுத்துருங்க கரெக்ட்னா கண்டிப்பா 2 கிடைக்கும். 3 கொடுத்துருக்கீங்க, அதுல 1 தப்பு, 2 ஆல்ரெடி கரெக்டா கொடுத்துருக்கீங்கன்னா 2 - 1 1. unsure just click skip பண்ணிருங்க. align the options with keyword. அந்த ஆப்ஷன்ல வந்து ஏதாவது ஒரு கீவேர்ட் இருக்கும், அதை வந்து இங்க தேடுங்க அந்த பேராகிராஃப்ல. சரி, பேராகிராஃப் ஃபுல்லா ரீட் பண்ணி கொஸ்டினையும் ஆப்ஷனையும் பார்த்து அப்படி பண்ணிட்டு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு பதிலா கொஸ்டின் ஆப்ஷனை பார்த்துட்டு அந்த ஆப்ஷனோட கீவேர்ட் ஏதாவது ஒரு, அது இயரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பேரை கண்ட்ரியோட ஏதாவது ஒரு உங்களுக்கு க்ளூ வரும். அந்த கீவேர்டு, அந்த கீவேர்டை வச்சு இந்த பேராகிராஃப்ல ஸ்கிம் அண்ட் ஸ்கேன். வேர்ட் பை வேர்ட் கிடையாது, ஏன்னா ரீடிங்ல டைம் ரொம்ப கம்மி. So just you have to skim and scan the passage to find out the answer. Exact word இருக்காது, அதோட மீனிங் தான். ஓகே, so example ஒரு கரெக்ட் ஆன்சர் ஒன்று. decoding focus on the contrast words like however, but இதெல்லாமே ஒரு hint, ஒரு clue. Options that repeat passage words but stop meaning. Elimination matrix, delete options. சி வராது அந்த ஆப்ஷன்ல, ஓகே இதை பத்தி இங்க சொல்லுன்னா அதை அப்படியே டெலிட் பண்ணிடுங்க, மிச்சம் இருக்கிறத எடுத்து பாருங்க. ஓகே, அவாய்டிங் தி ஆடியோ ட்ராப்ஸ். லிசனிங்ல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆப்ஷன். இந்த கொஸ்டினை பத்தி தான் அந்த ஆடியோல சொல்லிட்டு இருப்பாங்க. கொஸ்டினை நல்லா லிசன் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஆடியோல சொல்றாங்களோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். அதே மாதிரி மல்டிபிள் ஆன்சரா, ஸோ 1 இருக்காது, 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு ரீட் ஆடியோ பிளே, அதோட டக்குனு கொஸ்டினையும் ஆப்ஷனையும் பார்த்துக்கோங்க. அண்ட் லிசன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நல்லா கேளுங்க அந்த டாபிக், அந்த கொஸ்டின் ரிலேட்டடா எங்க சொல்றாங்க ஜஸ்ட். ஓகே, ஸ்பீக்கர்ஸ் ஆஃபன் கரெக்ட் themselves, வில் மீட் ஆன் மண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மண்டே கிளிக் பண்ண நோ டியூஸ்டேன்றுவாங்க அடுத்தது. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையா ஆடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்சரை கிளிக் பண்ணுங்க. ஆடியோ பாதி ஆகும்போது ஆன்சரை கொடுத்துறாதீங்க, ஃபுல்லா அந்த ஆடியோ கேட்டுட்டு தென் செலக்ட் யூர் ஆன்சர்ஸ். நோட் டேக்கிங் ஹேக்ஸ், சிம்பிள்ஸ். நீங்க நோட் டேக் எழுதுக்கலாம், நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம் அந்த ஆடியோ பிளே பண்ணும்போது. லிஸ்னிங்ல நான் சொல்றேன், மல்டிபிள் சாய்ஸ்ல. நெக்ஸ்ட் ஸ்பீக்கிங் மாடியூல் பிட்ஃபால்ஸ். நெகட்டிவ் மார்க்கிங்ல பாத்தீங்கன்னா அதாவது நெகட்டிவ் மார்க்கிங்னு கிடையாது, பெனாலிட்டி. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீட் அலவுட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரீட் அலவுட்ல இப்போ ஒரு 30 வேர்டு இருக்குன்னா நீங்க 20 வேர்டை மட்டும் ரீட் பண்ணிருப்பீங்க, 10 வேர்டை மிஸ் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் உங்க ஃப்ளூவன்சி அதெல்லாமே அஃபெக்ட் ஆயிடும். அவாய்ட் பண்ணாதீங்க, கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸுமே ரீட் பண்ணுங்க. ஸ்கிப்பிங் வேர்ட்ஸ் டு அவாய்ட் எரர்ஸ். saying the ultimate climate change பாத்தீங்களா, அந்த சவுண்ட் வரக்கூடாது, இந்த ஃப்ளூவண்டா ரீட் பண்ணணும். ரைட்டிங் மாடல்ல பாத்தீங்கன்னா இது நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது, பட் தென் உங்களுக்கு மார்க் கம்மியாகிற டாஸ்க் பத்தி தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சம்மரைஸ் டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா 75 வேர்ட்ஸ்க்கு மேல எழுதிட்டீங்க, ஏன்னா வேர்ட் கவுண்ட் இருக்கு. சம்மரைஸ் டெக்ஸ்ட்க்கு எவ்வளவு எழுதலாம், 75 வரைக்கும் தான் எழுதலாம். 76 எழுதிட்டீங்கன்னா 0 மார்க். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எம்சிக்யூ எல்லாம் ஆடியோ முடிஞ்ச உடனே ஆன்சரை கொடுத்துருங்க. ஆடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் யோசிக்காதீங்க, ஏன்னா எம்சிக்யூஸ் வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். சில பேர் வந்து ஆடியோ லிஸ்டிங்ல எல்லாம் ஆடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சுட்டே இருப்பாங்க, டைம் போயிட்டே இருக்குது. லைக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பின்னாடி. அதே மாதிரி ரீடிங்ல மல்டிபிள் சாய்ஸ் 2வது கொஸ்டின், ரீடிங் ஃபில் தி பிளாங்க்ஸ் அதுக்கப்புறம் தான் வருது. இந்த செகண்ட் கொஸ்டினுக்கே ரொம்ப யோசிச்சு எல்லாம் சி நீங்க ரீடிங்
எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணிருங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கலன்னா எது கிடைச்சிருக்கோ அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம். ஓகே, நெக்ஸ்ட் ஹிடன் பெனாலிட்டிஸ் சைலண்ட் ஸ்கோர். ஸ்பீக்கிங்ல பாத்தீங்கன்னா ஏஐ மிஸ்டேக்ஸ் ஃப்ளூவன்சி as robotic words. பயங்கர ஸ்பீடா ரீட் பண்ணுவாங்க சிலர். வேர்ட்ஸே டிடெக்ட் ஆகாது, ஏனால கண்டுபிடிக்க முடியாது எந்தெந்த வேர்ட்ஸ் அதுல இருந்ததுன்னு. ஓகே, ஒரு மாடரேட் பேஸ்ல ரீட் பண்ணுங்க. ரைட்டிங்ல வேர்ட் லிமிட் பார்த்துக்கோங்க. எஸ்ஏக்கெல்லாம் 200-300 வேர்ட்ஸ் தான் எழுதணும். அதே மாதிரி சம்மரி சின்டெக்ஸ் 5 to 75, சம்மரி ஸ்போக்கன் டெக்ஸ்ட் 50 to 70. எஸ்ஏக்கெல்லாம் வந்து பேராகிராஃபே இல்லாம ஒரே பேராகிராஃப்ல எல்லாமே இல்ல, 4 different paragraphs. ஓகே, 4 different paragraphsல எஸ்ஏ எழுதணும். Avoiding the negative marking. See, select only 100% confirm answers. Focus on the paragraph. இது ரீடிங்ல. லிஸ்னிங்ல கீவேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, டேட்ஸ் நேம்ஸ் ஏதாவது சொல்றாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. மேட்ச் த ஆப்ஷன்ஸ் எக்ஸாக்ட்லி ஐடியாஸ். அப்படியே அதே ஆப்ஷன் அப்படியே அங்க சொல்ல மாட்டாங்க, ரிலேட்டட் டு தட். ஸ்கிப் ஆப்ஷன்ஸ் வித் நோ ஆடியோ டெஸ்ட். அதுல சொல்லாத ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிருங்க. அந்த ஆடியோல அதை பத்தி பேசவே இல்லையா ஜஸ்ட் ஹைலைட் லைக்வைஸ் சிங்க் த ஆடியோ ஆஃப் த டிரான்ஸ்கிரிப்ட். ஃபோக்கஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, ப்ரெப்போசிஷன்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ப்ராக்டிஸ். சி, டிஃப்ரெண்ட் ஆக்சென்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹைலைட்டட் கரெக்ட் வேர்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீடு. ஒரே ஸ்பீட்ல கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்பீட்லயும் ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கோங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சருக்கு எல்லாத்துக்குமே 1 மார்க்கு, தப்பா கொடுத்தீங்கன்னா -1. கீ டேக்அவேஸ். நெவர் கெஸ். ஓகே, இது இருக்கலாம் கிளிக் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு கெஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ஷோரா மட்டும் கிளிக் பண்ணு. அதே மாதிரி குவாலிட்டி வெர்சஸ் குவான்டிட்டி. நிறைய கொடுக்கறதுல விஷயம் இல்லை. கரெக்டா 3 கொடுத்துருக்கீங்களா அப்படியே போங்க. ஒரு 6, 7 எல்லாம் கிளிக் பண்றது, அதுல வந்து 3 தான் கரெக்டா இருக்கும், மிச்சம் 4 தப்பா இருக்கும். 0 மார்க் தான். ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஓகே, missing 1 to 2 is better than losing 4 to 5 points. So this is about the penalty and so negative marking நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. ரேண்டமா மல்டிபிள் சாய்ஸ் எல்லாம் 3-4 கிளிக் பண்ணி 0 வாங்கிட்டு வந்துடுறாங்க. சரி, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஜஸ்ட் அது அதே மாதிரி அதை வந்து விட்டுட்டு வராதீங்க, அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் ரீடிங் மல்டிபிள் சாய்ஸஸ் ஒரு ஆன்சர் தான் எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுட்டு அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி லிஸ்னிங்ல உங்களுக்கு 2 ஆப்ஷன் தெரியுமா, அதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. 3வது அந்த ஆப்ஷன் இருக்குமா இல்லையா யோசிச்சு கிளிக் பண்ணிட்டு தப்பா இருப்போம். அதே மாதிரி ஹைலைட் இன்கரெக்ட் வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேண்டமா கிளிக் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஷோரா இருந்தா மட்டும் கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா கிளிக் பண்ணாதீங்க. இதுதான் நெகட்டிவ் மார்க்கிங் கொஸ்டின். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சி, மல்டிபிள் சாய்ஸஸ் ரீடிங்லயும் லிஸ்னிங்லயும் அது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். பட் தென் அதை அட்டென்ட் பண்ணுங்க. ஷோரா இருந்தா மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஆனா ஹைலைட் வேர்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ஹைலைட் டெய்லி ப்ராக்டிஸ். ஈஸியா இருக்கும்னு விட்டுறாதீங்க. டெய்லி ஆஃப்டர் ப்ராக்டிஸ் 3 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்சன்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆஸ்திரேலியன் ஸ்பீக்கர் எல்லாமே நிறைய இப்போ போர்ட்டல்ல வந்து எல்லா ஆக்சன்ஸும் இருக்கு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீடு, ஒரு நார்மல் ஸ்பீட், அதுல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்பீட்ல. அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர செய்யும், சில இடத்துல நாய்ஸஸ் கேட்கும். ஆனா அதெல்லாமே அதெல்லாமே அதெல்லாம் லிசன் பண்ணாம நீங்க வந்து ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்க அதை மட்டும், அந்த ஆடியோல பேசுறாங்களே அவங்கள மட்டும் லிசன் பண்ணுங்க. கிளியர்? ஸோ இப்படிதான் நெகட்டிவ் மார்க்கிங் கொஸ்டின்ஸ் பண்ணணும். ஹோப் யூ உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாது. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் சேனல். கீப் சப்போர்ட்டிங். I'll be doing more and more questions. Thank you so much for watching. Bye.